ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம ஊரை விட கொரியா வந்து 2050 வந்து வாழ்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மித்து இருக்கா இல்லை உண்மையான்னு தெரியல. ஏன்னா அதை பற்றி வீடியோ வந்து நிறைய இன்ஸ்டாகிராமில் வந்துட்டே இருந்துச்சு. இப்போ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நிஜமாவே கொரியா வந்து 2050 வாழ்கிறாங்களா, அப்படி என்ன டெக்னாலஜி வந்து அவங்க ஊரில் வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை ரீல்ஸாக பார்க்க போகிறோம். நீங்கள் கூட இந்த பார்க்க போகிறீங்க. வீடியோக்குள்ளே போகலாமா? சைக்கிள் ஸ்பெஷல் பைக்ஸ்னு சொல்கிறாங்க. ஓ, இப்போ முன்னாடி வந்து திங்ஸ் வச்சுக்கலாம், பின்னாடி வந்து குழந்தை வைக்கிறதுக்குனே ஒரு ஸ்பெஷல் பைக்காக. குழந்தை வந்து பின்னாடி உட்கார வச்சு, பேபி சீட்டரில் உட்கார வச்சு, மேலே வந்து ரெயின் கோட்டு எல்லாமே வந்துடுது. ரெயின் வந்து பட்டா கவர் ஆகிற மாதிரி வந்துடுது. இதில் வந்து எக்ஸ்ட்ரா நீங்கள் மோட்ரு கூட ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாமா, அதுதான் சொல்கிறாங்க. இது மாதிரி வந்து கொரியாவில் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது மாதிரி வந்து நான் இந்தியா ரீல்ஸ்லேயே எங்கேயோ பார்த்துருக்கேன், ஆனால் எந்த ஊருன்னு கரெக்டாக தெரில. பம்ப்லாம் வந்து மேலே ஃபிக்ஸ் ஆகிருக்கும். நம்ம ஊரில் எப்படி பங்க் வந்து கீழே இருக்கும், பம்பில் வந்து அவங்களே போடுவாங்க, ஆள் இருப்பாங்க. அது மாதிரிலாம் இல்லை, இது நம்மளே போட்டுக்கணும். ஆனால் மேலே மிஷின் இருக்கும், அதில் வந்து அந்த பம்ப்லேயே வந்து பட்டன்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நம்ம பெட்ரோல் பங்க்கில் வந்து பெட்ரோல் போட்டுக்கணும். அந்த வீடியோ தான் வந்து நம்ம ஊரில் இருக்குது, அவங்க ஊரில் மட்டும் இல்லை, நம்ம ஊரில் வந்துருச்சு. ஓ, என்னன்னு புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு புரியுதான்னு தெரியல, ஆனால் எனக்கு புரியுது. என்னன்னா, கக்கூஸில் வந்து அடைப்பெடுக்கிறது. நம்ம ஊரில் எப்படி இந்த ஒரு பெரிய கம்பி மாதிரி வச்சுருப்பாங்க, அதை விட்டு குத்தி எடுப்பாங்க, அடைப்பை வந்து ரிலீஸ் ஆகிடும். அது மாதிரி இல்லாமல் இது பிளாஸ்டிக் வந்து ஸ்டைலில் வந்து டேப்போடு இருக்குது. டேப் வந்து இந்த வெஸ்டர்ன் டைலில் போட்டுட்டு நல்லா நடுவில் ப்ரெஸ் பண்ணி இருக்கும்போது அந்த ப்ரெஷர் வந்து ஏறும் இறங்கும், அதில் வந்து அந்த பிளாக்கேஜ் வந்து ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது மாதிரி அவங்க மாதிரி ஒரு சீட்டில் முடிச்சிடுறாங்க. அவ்வளோ பெரிய ராடு நம்ம உள்ளே விட்டு நேஸ்டியாக பண்ணுறதுக்கு பதிலாக இவங்க வந்து ஒரு ப்ரெஸ்ஸிங்கில் முடிச்சிடுறாங்க. நல்லா இருக்குது. இது மாதிரி ஸ்டிக்கர்லேயே முடிச்சிடலாம் போல் நம்மளும். ஆனால் நம்ம ஊரில் மோஸ்ட்டாக இந்தியன் கல்ச்சர் இந்த டாய்லெட் தான் இருக்கும், வெஸ்டர்ன் டாய்லெட் இல்லாமல் இந்தியன் டாய்லெட் தான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. எங்கள் வீட்லேயும் இந்தியன் டாய்லெட் தான் இருக்குது. இப்போ அடுத்த வீடியோ போவோம். என்னடா எல்லாம் உடஞ்சிருக்கு. அதுதான் வீடியோ போல். இது பார்த்திங்கன்னா இந்த பிங்க் லைன் க்ரீன் லைன் சொல்லிட்டு 2 மேட்டர் இருக்குது. அது வந்து மேப்லேயும் அதுதான் காட்டுமா. நீங்கள் இதை ஃபாலோ பண்ணாலே போதும். மேப்பில் ஒரு வாட்டி பார்த்துட்டு இந்த க்ரீன் லைட்டை ஃபாலோ பண்ணால் போதும், இந்த பிங்க் லைனை ஃபாலோ பண்ணால் போதும்னு சொல்லிட்டு ஈஸியாக ஃபாலோ பண்ணிட்டு போகலாம். அது மாதிரி ஒரு டெக்னாலஜின்னு சொல்லாமல் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. பெயிண்ட் அடித்து உங்களுக்கு வழி காட்டுறாங்க. நம்ம ஊரில் எப்படி அங்கங்கே போர்டு வச்சுருக்காங்க, இதில் போர்டும் வச்சுருப்பாங்க, அங்கே சைன் போர்டு எந்தெந்த ஊர் எங்கெங்கே போகுதுன்னு, எந்தெந்த ஊருக்கு எப்படி போகணும்னு சொல்லிட்டு அது மாதிரி லைனும் போட்டு வச்சுருக்காங்க. மேப்லையும் காட்டும். நீங்கள் வந்து ஈஸியாக உங்கள் போகிற பாதையை வந்து ஈஸியாக இருக்கணும்னு சொல்லிட்டு இப்படிலாம் பண்ணுறாங்க. இது என்ன மேட்ரு? இது வந்து கான்டாக்ட் லென்ஸு. எப்படி நம்ம வந்து ஊரில் வந்து கான்டாக்ட் லென்ஸ் வந்து நீங்கள் வாங்கி தான் ட்ரை பண்ண முடியும். இது மாதிரி இந்த கலர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி போகணும். இல்லை நீங்கள் போனால் அவங்களுக்கு உங்கள் மண்டை கழுவி இதை வாங்கி கொடுப்போம்னு சொல்லிட்டு உங்களை கையில் கொடுத்து அனுப்பி விட்ருவாங்க. அப்படி இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு கான்டாக்ட் லென்ஸுக்கும் ஒரு சாம்பிள் இருக்கும் இந்த கலருக்கு. அதை நீங்கள் வந்து கண்ணில் வச்சு பார்த்து எந்த கான்டாக்ட் லென்ஸ் வாங்கலாம்னு சொல்லிட்டு நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். இது நல்லா இருக்குல்ல, பாருங்கள். ஓ, எக்ஸ்ட்ரா சீட்டுங்க. நம்ம ஊரில் எப்படி ஒரு ட்ரெயினில் வந்து போனால் நின்றுட்டு தான் போகணும், சைடில் வந்து இது மாதிரி இது இருக்காது. நம்ம கம்பியில் சாஞ்சிப்போம், இல்லை எங்கேஜ் போட்டு தொங்கிட்டு இருப்போம், இல்லைனா போய் படிக்கட்டிலே உட்காந்துப்போம். அப்படிலாம் இல்லாமல் கொரியாவில் வந்து எக்ஸ்ட்ரா நிறைய பேர் வந்துட்டாங்கன்னா தனியாக ஒரு சீட்டு திருப்பி கூட காட்டுறேன். இங்கே வந்து பேக் சீட்டு அந்த பக்கம் இருக்குது. பின்னாடி எடுத்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு சீட்டோ 2 சீட்டோ வருது, அதை நீங்கள் வந்து உட்காந்துக்கலாம். இது வந்து ஒரு சீட்டை வந்து நம்ம ஒரு 8 பேர் போகிறோம், அந்த பக்கம் 4 பேர், இந்த பக்கம் 4 பேர் உட்காந்துட்டு சைலண்ட்டாக போகாமல் 4 பேர் அந்த எது பார்த்துட்டு உட்காந்துக்கிற மாதிரி சீட்டை வந்து டேர்ன் பண்ணிக்கலாமா. இது மாதிரி நான் நேரில் பார்த்ததில்ல, ஆனால் இந்தியாவில் வந்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சில ரீல்ஸும் பார்த்துருக்கேன். ஆனால் இது இந்தியாவில் இருக்குது. நெக்ஸ்ட் ரீல் போவோம். நல்லா இருக்கேடா. சூப்பர் மார்க்கெட்டில் நீங்கள் எதனா மேகி எதனா இல்லை பாஸ்தா எதனா பார்த்துட்டு நீங்கள் அந்த ஃபோட்டோவில் பார்த்து இதை டேஸ்ட் இதாக இருக்கும், மசாலா போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவில் பார்த்து அந்த என்ன எழுதியிருக்க வேர்டிங்ஸ் வச்சு தான் கண்டுபிடிப்பீங்க. இங்கே வந்து அப்படி இல்லை, ஏற்கனவே குக் பண்ணி அதை வந்து ஒரு சாம்பிளாக வந்து ஒரு கப்பில் போட்டு வச்சுருப்பாங்க. அதை சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் நல்லா தான் நீங்கள் வாங்கிட்டு போகலாமா. அந்த சாம்பிளும் ஃப்ரீ தானா. இது நல்லா இருக்குது. நம்ம ஊரில் வந்து சாம்பிள் மட்டும் சாப்பிட்டு போடுவோம், டெய்லியும் வந்துட்டு அது சாம்பிள் சாப்பிட்டு வருவோம். இது பார்த்திங்கன்னா
நம்ம மெக்டானல்ட்ஸ்லாம் போயிட்டு சாப்பிட்டுக்கிட்டே எப்படி உடம்பு குறைக்குதுன்னு பார்க்குறதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது மேட்டர் இல்லை. அது என்னன்னு சொல்லி லாஸ்ட்டாக சொல்லுவாங்க போல. இப்போ நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது உங்கள் ஃபோனில் வந்து சார்ஜ் கம்மியாகிடுச்சு. இப்போ கடைக்காரங்கிட்ட போனால் அவங்களுக்கு கரண்ட் பில் வரும். அதெல்லாம் நீங்கள் தடுத்துட்டு உங்கள் உடம்பையும் ஃபிட்னஸாக நீங்கள் வச்சுக்கணும்னு நினச்சா நீங்கள் வந்து இந்த ஆர்பிட் லைட் மாதிரி இருக்குல்ல, அதை வந்து நீங்கள் ஓட்டிக்கிட்டே உங்கள் ஃபோனை வந்து ஒரு கேபிள் இருக்கும், சார்ஜிங் கேபிள், அதை போட்டுட்டிங்கன்னா உங்கள் ஃபோனுக்கு வந்து சார்ஜ் ஏறும். இது ஒரு சார்ஜ் எடுத்துகிற மிஷின். அதுதான் இவ்வளோ பெருசாக இருக்குது. நீங்கள் சாப்பிட்டுட்டே உங்கள் சார்ஜும் பண்ணலாம். இன்ஸ்டன்ட் காஃபி. நம்ம எப்படி வந்து காஃபி பவுடர் யூஸ் பண்ணுறோமோ, அதில் டீ பேக்னு சொல்லிட்டு குட்டியாக போட்டு டிப் பண்ணி எடுப்போம்ல, அது மாதிரி டிப்பர் இல்லாமல் அதை வந்து ஒரு பவுச் மாதிரி வந்தது. அதை ஓப்பன் பண்ணி மேலே சுடு தண்ணி ஊற்றினா அப்படியே வந்து காஃபி வந்துடும். அதை வந்து அப்படியே தூக்கி வெளியே போட்டுடலாம். இது மாதிரி ஒரு இது யூஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் சிம்பிளாக இருக்குது. ஆனால் அவங்க அதுக்கு அந்த சிம்பிளான விஷயத்துக்கும் மெனக்கடுறாங்க. இதெல்லாம் பண்ணணும். ஆண்டி அப்படி முடிஞ்சதில் பார்க்கலாம். நல்லாயிருக்கு. பூச்சி போன வாட்டி பார்த்தோம் அதுதான் சாம்பிள் ஃப்ரூட் கொடுப்பாங்க. ஃப்ரூட்டுக்கு கூட கொடுக்குறாங்க. ஏன்னா ஒரு ஃப்ரூட்டுக்கு டேஸ்ட் மாறும்ல, அதனால். இதை பற்றி நான் எதுவும் பேச விரும்பலைங்க. வீடியோவும் ஸ்டார்டிங்கில் ஃபுட்டு கேட்டு தான் டவுன் பண்ணுறானுங்க. ஓ, இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் எதனா உங்கள் பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு போயிட்டு இல்லைன்னா உங்கள் ஃபேர்வெல் டே அது மாதிரி எதனா ஒரு உங்கள் ஸ்கூலில் படிக்கிற காலேஜ் படிக்கிற உங்கள் ஃபங்க்ஷனுக்காக நீங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போவீங்க, அவங்க காலேஜ்லேயோ ஸ்கூல்லையோ. அங்கே வந்து நீங்கள் வந்து ரொம்ப வெக்காடாக ஃபீல் பண்ணுவீங்க, என்னடா இப்படி நினைக்குதுன்னு. கொரியாவில் வந்து அப்படிலாம் இல்லை. ஒரு சீட்டுக்கு பின்னாடியும் வந்து உங்களுக்கு ஒரு ஃபேனு இல்லைனா ஏசி வந்து கொடுத்துருவாங்க. அதை நீங்கள் வந்து டேர்ன் பண்ணி காரில் எப்படி டேர்ன் பண்ணி வைக்கிறோமோ அது மாதிரி டேர்ன் பண்ணி வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாமா. அருமையான திட்டமாக இருக்குது. நம்ம ஊரில் வந்தால் செமையாக இருக்கும். அதோட ரூமுக்கு ஏற்ற மாதிரி டெம்பரேச்சர் அது மாறுமா. இப்போ வந்து நம்ம ஊர்லலாம் ஜிம்முக்கு போனோன்னா ஒரு செட் ஸ்போர்ட்டுக்கும் ஒரு லைனில் போய் நிற்கணும். 2-3 பேர் இருப்பாங்க. அவங்க முடிச்சுட்டு அவங்க செட்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம அடுத்த செட்டு போடுறதுக்காக வெயிட் பண்ணோம். கொரியாவில் அப்படி இல்லையா, நம்ம வந்து எதனா ஒரு செட்டு போடணும்னு நினச்சா இப்போ ஒரு ஜிம் க்ரௌடாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கும் ஒரு தனியாக ஒரு ஜிம் நம்ம ஒரே ஒருத்தர் தான் நம்மளுக்கான எல்லா எக்யூப்மெண்ட்டும் கொடுத்துருவாங்களாம். அங்கே போய்ட்டு நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணலாம். அருமையாக இருக்குல்ல. பாருங்கள், யாருமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. 0 கேலரியில் ஐஸ்கிரீமா. ஐஸ்கிரீம் சாண்ட்விச்சும் இருக்குது, ஐஸ்கிரீமும் இருக்குது. 0 கேலரிஸ்னால் சுகரே இல்லாத ஒரு ஐஸ்கிரீமா. டேஸ்ட்டும் வந்து அப்படியே இருக்குமா, ஒரிஜினல் மாதிரியே இருக்குமா. இதுபடியே ஒரு ஐஸ்கிரீம் வந்து இருக்குது. நம்ம ஊரில் 0 கோக் இருக்குது, அதுவே நிறைய பேருக்கு பிடிக்கல. இதெல்லாம் வந்தால் எப்படி இருக்கும்னு தெரில, சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். என்னது சாமியாக இது தெரிந்தா நீங்கள் வந்து காஃபி இது ஆடா பாவீங்களா. நம்ம ஊரில் 5 ரூபா ப்ரூவை வாங்கி அந்த பேக்கெட்டை பிரித்து உள்ளே போட்டுறதுக்கு இவனுங்க என்னென்ன பண்ணுறாங்க, ஒரு கப்பாக வந்துருமா. அந்த கப்பாக வர்றதுக்கு அவங்க மேலே வந்து ஒரு இது மாதிரி பிடிச்சி இழுத்தாங்க பார்த்தீங்களா. எங்கே பாருங்கள், மேலே வந்து ஒரு இது மாதிரி இருக்குது, டேப் மாதிரி. அதை பிடிச்சி இழுத்தா அது ஓப்பன் ஆகிடுது. அதில் சுடு தண்ணி ஊற்றி குடிக்க வேண்டியதான். ஏன்டா அதே தான் இதுவும் ஒரு 5 ரூபா பேக்கெட் வாங்க போகிறேன், உள்ளே கொட்டிக்கு போகிறேன், தண்ணி ஊற்ற போகிறேன். இதுக்கு சோம்பேறி தின்ன பட்டிக்கிட்டு அவங்க என்னென்ன பண்ணுறானுங்க பாருங்கள். இதெல்லாம் பியூட்டி ப்ராடக்ட்டு. என்ன மேட்டர்னா எல்லோரும் வந்து இந்த வேஸ்லின் தான் நான் மோஸ்ட்டாக பார்த்துருக்கேன். வேஸ்லினில் கை விட்டு எல்லோரும் எடுப்பானுங்க. ஃப்ரெண்ட்ஸ்லாம் போட்டு நோண்டி அதை மூஞ்சில் தேய்ச்சி அதை திருப்பியும் அதில் விட்டு கையில் இருக்கிற அழுக்கெலாம் அதை திருப்பி அதில் வந்து அது ஒரு கலர் ஆகிடும். அது மாதிரி பண்ணாமல் இதில் என்னன்னா இது வந்து நீங்கள் ட்விஸ்ட் பண்ணால் மேலே வந்து அந்த ட்விஸ்டாகி வரும். அதை நீங்கள் மட்டும் எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். இது மாதிரி ரொம்ப நேஸ்டியாக பண்ணாமல் இருக்கிறதுக்கான ஒரு இது நல்லா இருக்குது. ஆனால் இது வந்து நமக்கு யூஸ் ஆகாது. கேர்ள்ஸ் வேணால் பார்த்துட்டு நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். ஊரில் இருக்கான்னு தெரியல, தேடி பார்த்துக்கோங்க. இது செம்மையான மேட்ருங்க. என்னன்னா இப்போ நம்ம வந்து சிக்கன் கடைக்கு போவோம், இல்லை மட்டன் கடைக்கு போவோம். போயிட்டு சிக்கன் மட்டன் வாங்கிட்டு கொஞ்சம் வீடு வந்து நம்ம கிட்ட இருந்தால் வந்துடலாம். இதுவே லாங்காக இருந்தால் அந்த சிக்கன் வந்து மட்டனோ அது வந்து கெட்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அது ஸ்மெல் வந்துடும். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா கொரியாவில் வந்து இது மாதிரி ஒரு சென்டர் இருக்குமா, அங்கே ஐஸ் வந்து ஃப்ரீயாக நீங்கள் போய்ட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த ஐஸை வந்து உள்ளே போய் ஃபில் பண்ணிவிட்டு வந்துட்டிங்கன்னா நீங்கள் எவ்வளோ தூரம் போகிறீங்களோ அந்த ஐஸ் வந்து அந்த இதை வந்து ப்ரிசர்வ் பண்ணணும். அது மாதிரி ஒரு டெக்னாலஜி சொல்ல முடியாது, அது மாதிரி ஒரு இது யூஸ் பண்ணுறாங்க. அது ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அதுதான் முக்கியம். ஃப்ரீ ஐஸ் நல்லா இருக்குல்ல.